Hi everyone, welcome to Velangani Food. இன்னைக்கு நம்மளோட சண்டே ஹெல்த் ரெசிபீஸ்ல எள்ளு மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்து குழந்தைகளுக்கான ஃபெஸ்ட் எனர்ஜி கிவிங் ஸ்நாக்ஸ். இது வந்து குழந்தைகளுக்கு வந்து நல்ல weight ஏறும். அதே மாதிரி எலும்புலாம் நல்ல ஒரு ஸ்ட்ராங் ஆகும். இதற்கான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 1 கப் நான் எள்ளு எடுத்துர்க்கேன். நான் நிறைய கருப்பு எள்ளும் கொஞ்சமா வெள்ளை எள்ளும் சேர்த்திருக்கேன். நீங்க கருப்பு எள்ளு வேணும்னா கருப்பு எள்ளு மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளை எள்ளு வேணும்னா வெள்ளை எள்ளு மட்டும் எடுத்துக்கோங்க. அதே அளவு சர்க்கரை எடுத்துர்க்கேன். 1/2 கப் பொட்டுக்கடலை, 1/4 கப் கட் பண்ண தேங்காய், 1/2 கப் தண்ணீர். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து எள்ளை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி வடிச்சு வச்சிருக்கேன். எள்ளை வந்து நீங்க எப்பவுமே நல்லா வந்து தண்ணில வாஷ் பண்ணிடுங்க. எள்ளுல எப்பவுமே தண்ணி டஸ்ட் இருக்கும். இத வந்து நல்லா நான் ஒரு பேனை ஹீட் பண்ணிட்டு அதில் சேர்த்துட்டு நான் வறுக்க போறேன் நல்லா. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஈரம்லாம் நல்லா போயிட்டு அது வந்து வெடிக்க ஆரம்பிக்கும். எல்லா எள்ளும் வெடிச்சு முடிச்சது பிறகு அது வெடிக்கிறது நின்னுடும். அது வரைக்கும் நம்ம வந்து இத வறுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். எள்ளு பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், குழந்தைகளுக்கு வந்து இப்ப சாப்பிடாம குழந்தைங்க இளைச்சு போயிருக்காங்க அப்படினா இது வந்து நல்ல ஒரு எனர்ஜி கிவிங் ஸ்நாக்ஸ். இதுல வந்து புரோட்டீன், அயன்லாம் அதிகம். குழந்தைகளுக்கு வந்து நல்ல weight ஏறும். அதே மாதிரி வந்து எலும்பும் நல்லா ஸ்ட்ராங் ஆகும். அதே மாதிரி வந்து ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் வந்து இத வந்து எள்ளு வந்து ஒரு உருண்டை டெய்லி சாப்பிடும்போது அவங்களுக்கு மூச்சு விடுற ப்ராப்ளம் கொஞ்சம் சரியாகும். எள்ளை வந்து எப்பவுமே வந்து பச்சையா சாப்பிட்றாதீங்க. ஒண்ணு ரோஸ்ட் பண்ணிட்டு சாப்பிடுங்க, இல்லனா ஊற வச்சிட்டு சாப்பிடுங்க. பச்சையா சாப்பிட கூடாது எள்ளை. இப்போ எள்ளு வந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா வெடிக்கிறது நின்னுடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடுறேன். அதே பேன்ல வந்து இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க தேங்காவை சேர்த்து ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்காய் வந்து நீங்க நல்லா நெத்து தேங்காவை எடுத்தீங்கன்னா இத வந்து ரோஸ்ட் பண்ண தேவையில்லை. அதுவே நல்லா நெத்தா இருக்கும். இப்போ இத நீங்க கொஞ்சம் இளம் தேங்காவை எடுக்கும்போது அதுல கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா இந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து வெல்லத்தை வந்து இல்ல தண்ணியை ஊத்தி கொதிக்க வச்சுக்கிறேன். இது இந்த வெல்லம் ஒன்ஸ் இதுல தண்ணில கரைஞ்சது பிறகு அத ஒரு தடவை வடிகட்டிடலாம். ஏன்னா வெல்லத்துல எப்பவுமே வந்து கொஞ்சம் தூசிலாம் இருக்கும். அதனால வந்து எப்பவுமே வெல்லம் செய்யும்போது கொஞ்சம் அத கரைஞ்சது பிறகு வடிகட்டிடுங்க. ஆனா இன்னைக்கு நான் வடிகட்டும்போது எனக்கு இந்த வெல்லத்துல அவ்வளவு தூசி இல்ல. ஆனா எப்பவுமே வெல்லத்துல தூசி இருக்கும். இந்த ஒரு சின்ன கட்டி வெல்லம் இதுல இருக்கு. நான் இத வந்து அந்த வெல்லத்திலேயே தண்ணியிலேயே சேர்த்துட்டு திரும்ப இத நான் வந்து கொதிக்க விட போறேன். திரும்ப இத நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சிட்டு இருக்கப்போ அப்பப்ப செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு தண்ணியில எடுத்து ஒரு வெல்ல சிரப்பை ஊத்துங்க. அது நல்லா வந்து கட்டியாகி நல்லா வந்துச்சுனா கட்டியாகி வந்தது கீழ போடும்போது நல்ல ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சுனா பாகு நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். சோ இப்போ நான் வந்து பாகு ரெடி ஆயிடுச்சு. இதல வந்து அந்த எள்ளு, பொட்டுக்கடலை, வறுத்து வச்சிருந்த தேங்காய் நான் எல்லாத்தையும் கலந்துக்கிறேன். இத வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணாமலே லோ ஃப்ளேம்ல வச்சு கலந்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கலந்தீங்கன்னா அது வந்து வெல்லம் வந்து ஒரே இடத்துல டக்குன்னு இறுகிடும். எல்லா பொருளையும் நல்லா பரவாது. அதனால வந்து நீங்க வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு பண்ணும்போது வந்து வெல்லம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிட்டே இருக்கும். சோ வந்து எல்லா பொருளையும் வந்து ஈவனா படும். இது நல்லா கலந்தது பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப்ல வேணும்னா ஒரு பிளேட்ல வந்து நல்லா நெய்யை தடவிக்கோங்க. நெய்யை தடவிட்டு நம்ம இந்த மிக்ஸிங்கை வந்து அதில் சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க ஸ்கொயர் ஷேப்ல. இது சேர்த்து வந்து கொஞ்சம் இளம் சூடா இருக்கணும். கொஞ்சம் ஆறட்டும். ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து பால் ஷேப்ல வேணும்னா நீங்க வந்து உருண்டையா வேணும்னா நீங்க வந்து அதை உருட்டிக்கலாம். அது வந்து கையில வந்து சூடு பொறுக்காது. அதனால வந்து நெய்யோ இல்லனா அரிசி மாவோ ஏதோ ஒன்னு கையில கலந்துட்டு அந்த சூடா இருக்கும்போதே பிடிச்சாதான் அது உருண்டையா வரும். இல்லனா உருண்டையா வராது. இப்போ வந்து இது கொஞ்சம் வந்து இளம் சூடா இருக்கும்போதே கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ரோ மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இது வந்து பிள்ளைங்களுக்கு அப்பப்ப செஞ்சு கொடுங்க. அது மெயினா இளைச்சிருக்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா weight போடும். Thanks for watching.